ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைமே நம்ம சேனல் என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டிங்கன்னா, இன் பிட்வீனில் ஏதோ ஒரு வீடியோவில் இந்த வாட்ச் ஃபிட் 3 பற்றி குயிக்காக வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 months மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இப்போ ப்ராப்பராக நம்ம சேனலில் எப்போ ரிவ்யூ பண்ணுற மாதிரி என்னென்னா, ப்ராக்டிக்கல் யூசேஜில் என்னென்னலாம் உண்மையாகவே ஒர்த்தான ஒரு ஃபீச்சராக இருக்குது, அண்ட் தென் பாசிட்டிவ்லாம் என்ன, அதுக்கப்புறமா இது நெகட்டிவ்லாம் என்னன்றதை கிளியராக பார்ப்போம். ஃபைனலாக இந்த வாட்ச் ஃபிட் 3 யாருக்கெல்லாம் செட் ஆகுன்றதையும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வாட்ச் ஃபிட் 3யோட பாசிட்டிவ்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட முதல் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட குவாலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி அண்ட் ஃபினிஷ்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதோட ஸ்ட்ராப் குவாலிட்டி ஆகட்டும், அதுக்கப்புறமா டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷ் எல்லாமே ப்ரீமியமான ஒரு லுக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இதை வியர் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராடக்டை வியர் பண்ணுறீங்கன்றது ஃபீல் கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். ஸோ அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பாசிட்டிவாக இந்த வாட்ச் ஃபிட் 3யோட பேண்டை நான் பார்த்தது. அண்ட் அதுக்கு அடுத்து தான் மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட ஃபீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாராச்சுமே சாம்சங்கோட டிவைஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எல்லாத்தோடையும் சிங்க் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு தெரியும், சாம்சங் இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் இந்த ஈகோ சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுறதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த கண்ட்ரோல் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் யாராச்சுமே சாம்சங் டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபிட் 3 வாங்கி யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிங்க் பண்ணுற எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மொபைலில் ஒரு கால் வந்தாலும் ஆகட்டும், இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தாலும் ஆகட்டும், எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு இந்த வாட்ச் ஃபிட் 3ல ரிசீவ் ஆகும். ஸோ அது வந்து ப்ராப்பராக இருக்குது. அண்ட் ஃபிட் 3யோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. நான் எப்படி பட்ஸ் 2 ப்ரோ சொன்னனோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சாஃப்ட்வேர் சைடில் இருந்து மொபைல் ஆகட்டும், பட்ஸ் 2 ப்ரோ ஆகட்டும், அண்ட் ஃபிட் 3 நம்ம மூணுமே சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஃபைனலாக சொல்கிறது தான் ஃபிட் 3 அண்ட் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது இன்னொரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்த பாசிட்டிவான இந்த வாட்ச் ஃபிட் 3ல நான் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்டிக்கல் யூசேஜில் நம்ம ரெயின்லாம் போகிறப்ப இந்த வாட்சை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. ஏன்னா இது உங்களுக்கு 5 ATMக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்ன்றது ஒன்றும் இல்லை, அட்மாஸ்பியர். அண்ட் ஒரு அட்மாஸ்பியர்னா உங்களுக்கு 10 மீட்டர் வரைக்கும் டெப்த்து. ஸோ 5 அட்மாஸ்பியர்ன்றப்போ உங்களுக்கு 50 மீட்டர் டீப்பா லெங்த் வரைக்கும் உங்களால் இந்த வாட்சை வச்சுக்கிட்டே உங்களால் ஸ்விம் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதில் இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் நோட் பண்ணது. ஸோ உங்களுக்கு வாட்ச் ரெயின்லேயே ஆகட்டும், இல்லைனா தண்ணியில் நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் ஆகட்டும், இல்லைனா தண்ணியில் நீங்கள் இன்டெப்த்தாக போகிறப்போ ஆகட்டும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இந்த வாட்ச்னால கிரியேட் ஆக போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் யூசேஜ்னு ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுறப்ப ரெகுலராக டே டு டே லைஃப்பில் அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அந்த ஒரு வகையிலன்றதுனால நம்ம அந்த வேர்டை வந்து குறிப்பிடுறோம் ப்ராக்டிக்கல் யூசேஜ்ன்ட்டு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, இதுவுமே பாசிட்டிவ் ஸ்கேல் தான் வரப்போகுது. ஓகேவா? மெயினான விஷயங்கள் என்னென்னன்றதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நான் மறக்காமல் கிளியராக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ நான் பார்த்த ஃபீச்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா, கேமராவோட ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வாட்ச் ஃபிட் 3 வியர் பண்ணிட்டு இருக்கிறப்போ கேமராவை நீங்கள் எதர் ட்ரைபாட்லையோ இல்லை ஏதாவது ஸ்டாண்ட்லையோ அந்த பக்கம் நிற்க வச்சுட்டு இன்கேஸ் நீங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோலாம் எடுக்கணும்னா ப்ராப்பராக நீங்களுமே வந்து நின்றுட்டு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் உங்கள் வாட்ச் ஃபிட் 3லேருந்தே கேமராவை ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலே நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். இது ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருந்தது. அதுக்கு அடுத்த டைமர் ஃப்ரெண்ட்ஸ். டைமர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஃபிட் 3ல டைமர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபீச்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் 20. ஆனால் இதில் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரீசெட் ஆப்ஷனை மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மேனுவலாக நீங்கள் எந்த ஒரு மினிட்ஸும் செட் பண்ண முடியாது. ஸோ ப்ரீசெட்டில் கொடுத்துருக்கிறத 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் அந்த டைம் ரீச் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேண்ட் வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ இது நல்ல ஒரு ஃபீச்சராக இருந்தது. இன்கேஸ் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஒரு ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தால், பட் மெசேஜில் எதுவும் வைக்க முடியாது. பிளைண்டாக நீங்கள் டைம் மட்டும் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வைப்ரேட் பண்ணும். ஸோ அது வைப்ரேட் பண்ணுறதா தெரிஞ்சு நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர் நான் நோட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அண்ட் அதுக்கு அடுத்ததான் பேண்ட் அலாரம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மொபைலில் சிங்கப் பண்ணியிருக்கிறப்ப மொபைல் அலாரம் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். பட் இருந்தாலும் பேண்ட் அலாரம் வந்து செப்பரேட்டு. நீங்கள் பேண்ட் அலாரம் மொபைலில் எப்படி நீங்கள் அலாரம் வைப்பீங்களோ அதே மாதிரி பேண்டில் நீங்கள் அலாரம் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மொபைலில் எப்படி ரிங் ஆகுமோ அது மாதிரி இங்கே உங்களுக்கு ஃபிட் 3ல வைப்ரேட் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயமும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் நைட் டைமில் இன்கேஸ் மொபைலில் அடிக்கிற அலாரம்லாம் உங்களுக்கு ஹியர் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா கையில் நீங்கள் வியர் பண்ணிட்டு தூங்குறப்போ கண்டிப்பாக அந்த வைப்ரேஷனில் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேண்ட் அலாரம். ஓகேவா? இதுதான் வாட்டர் லாக் ஃபீச்சர். இந்த வாட்டர் லாக் ஃபீச்சர் எதுக்காகனா, நீங்கள் இன்கேஸ் ஸ்விம் பண்ண போகிறீங்க இல்லை ரெயின் பண்ண போகிறீங்கன்னா அங்கே ஏதாவது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த வாட்டர் லாக் ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் வாட்டர் லாக் ஃபீச்சர் போட்டிங்கன்னா டிஸ்பிளே டச் எதுவுமே ஒர்க் ஆகாது. நீங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வாட்டரில் ஏதாவது டச் ஆச்சுன்னா மிஸ்டேக் ஆக போகுதுன்ற எந்த ஒரு பயமும் இல்லாமல் தாராளமாக நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணலாம், இல்லை ரெயின்லேயும் விளையாடலாம். ஓகேங்களா? இன்னொரு ஃபீச்சர் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, விரிஸ்ட் வேக்கப். இன்கேஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்படி நான் விரிஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிடும். ஸோ
அதான் wrist wake up பண்றது. இது நீங்க வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கீப் ஆன் வச்சிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த டச் டு வேக்கப், இதையுமே நீங்க வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போ ஆன் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் wrist wake up கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா நீங்கள் டச் பண்ணாலும் ஆன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஃபீச்சர். அதுக்கப்புறமா மீடியா கண்ட்ரோல்ஸ் வரப்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மொபைலில் வந்து சிங்கப்லாம் இருக்க போது எப்படி இருந்தாலும் ப்ளூடூத் மூலியமாக உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஏதாச்சுமே ப்ளே பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு அமேசான் ப்ரைம் மியூசிக் ஆகட்டும், அப்படி இல்லை விங்க் மியூசிக், இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரீமிங் ஆப் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுறப்போ உங்களால் இதிலே பார்த்துட்டு பாஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட் போக முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் யூசேஜ்லையுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? அண்ட் தென் இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைட் பட்டனை நீங்கள் டபுள் டேப் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, லாஸ்ட்டாக நீங்கள் என்ன ஆப்பை யூஸ் பண்ணீங்களோ, அதாவது இன்கேஸ் நீங்கள் வந்து பேண்டில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு செட்டிங்கிற ஒரு மெனுக்குள்ளார போயிட்டு அங்கேருந்து வெளில வந்திருந்தீங்கன்னா நீங்கள் டபுள் டேப் பண்ணுறப்போ லாஸ்ட்டாக எந்த இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்துக்கு உங்களை திரும்ப கூட்டிகிட்டு போகும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் இதுவுமே வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னொரு ஃபீச்சர், சூப்பரான ஃபீச்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா, wrist detection ஃபார் நோட்டிஃபிகேஷன். இன்கேஸ் நீங்கள் பேண்டை வந்து கழட்டி வச்சிருக்கீங்க, பட் இருந்தாலுமே உங்கள் மொபைலில் வந்து ப்ளூடூத் ஆனில் இருக்குது அண்ட் உங்களுடைய பேண்டும் மொபைலும் பார்த்தீங்கன்னா சிங்க்ல இருந்ததுன்னா உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதான் வந்து இந்த wrist detection ஃபார் நோட்டிஃபிகேஷன். இன்கேஸ் நீங்கள் வியர் பண்ணாமல் வெளில கழட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த வாட்சில் உங்களுக்கு இன்கேஸ் சிங்க்ல இருந்தாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகாது. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஃபீச்சர். அதுக்கப்புறமா உங்களால் வந்து எந்தெந்த ஆப்புக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்றதை நீங்கள் மேனுவலாகவே போயிட்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்புக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஆப் எதெல்லாம் இருக்கோ, வாட்ஸ்அப்பு அந்த மாதிரியான விஷயங்கள், மெசேஜஸ், இதுக்கெல்லாம் மட்டும் வேணும்னா அதை மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஃபீச்சர் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து உங்களுக்கு ஹார்ட் ரேட், லோ ஹார்ட் ரேட் அண்ட் ஹை ஹார்ட் அந்த டைமில் இன்கேஸ் நீங்கள் செட் பண்ணிக்கிற வேல்யூக்கு நீங்கள் அது மேனுவலாக செட் பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் செட் பண்ணிக்கிற வேல்யூக்கு கம்மியாவோ இல்லை ஹையராகவோ இருந்தால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணும். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் நல்ல ஃபீச்சர் இருந்தது. ஓகே, இது எல்லாமே ஃபீச்சர்ஸ் ப்ராக்டிக்கல் யூசேஜில் இது எல்லாமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் இது எல்லாமே. ஒரு நல்ல ஃபீச்சர். கேலக்ஸியோட ஃபிட் 3 நேமே ஃபிட்னு இருக்குது. ஃபிட்னஸ்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு எக்ஸசைஸ் பர்பஸ்க்காக ஒரு ரன்னிங் போகிறோம், ஒரு வாக்கிங் போகிறோம், ஸ்டெப் கவுண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தானே எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த பேண்டோட ஒரு நெகட்டிவாக நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெப் கவுண்ட் ஒன்ஸ் நீங்கள் நடக்க ஆரம்பித்தப்போ அது வந்து மானிட்டர் பண்ணுறப்போ கரெக்டாக காட்டுது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதே ஸ்டெப் கவுண்ட்டை செக் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அப்படியே வந்து பாஸ் ஆகி நிற்குது. ஸ்டெப் கவுண்ட்டே அங்கே வந்து ப்ராப்பரான கவுண்ட் ஷோ ஆகலை. நீங்கள் நடக்கிறப்போ அந்த கவுண்ட்டே வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இன்அக்யூரேட்டாக இருக்குது, அக்யூரசி ப்ராப்பராக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் யாராச்சுமே பர்டிகுலராக என்னோட மெயின் ஃபோக்கஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இருக்க போது அதுக்காக இந்த வாட்சை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாட்ச் இது கிடையாது. இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிற அந்த மாதிரியான பேண்டை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஊப் பிராண்ட் எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி வேறு ஏதாவது பிராண்ட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி அந்த மாதிரி போங்க. அதை விட்டுட்டு இந்த வாட்ச் ஃபிட் 3 வாங்கிட்டு பர்டிகுலராக என்னோட எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக நான் வந்து இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்ற பர்பஸ்க்காக எதுனா இந்த வாட்ச் ஃபிட் 3 கிடையாது. பட் மற்றபடி உங்களுக்கு வாக்கிங், சைக்கிளிங் இந்த இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் கவுண்டே உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்னக்யூரஸாக இருக்கிறப்ப, ஏன்னா ஜென்ரலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாக்கிங் சைக்கிள்லாம் விட ப்ராக்டிக்கலாக நம்ம நடந்து போகிறப்போ சும்மா ஸ்டெப் கவுண்ட் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டெப் கவுண்டே உங்களுக்கு வந்து இன்னக்யூரட்டாக உங்களுக்கு ஷோ ஆகுறப்போ மற்றதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு கேல்குலேட் பண்ணுவீங்கன்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 250 ml வரைக்கும் நீங்கள் வாட்டர் குடிக்கிறத வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டே வரலாம். ஒன்ஸ் நீங்கள் 250 ml குடிச்சுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை வந்து 250 ml ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அது வந்து ஆட் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு டேல வந்து எத்தனை வாட்டி குடிக்கிறீங்களோ 250 ml அதை நீங்கள் ஆட் பண்ண ஒரு ஃபைனல் டேல உங்களுக்கு வந்து இவ்வளோ லிட்டர் வாட்டர் நீங்கள் ட்ரிங்க் பண்ணீங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஃபிட் 3 எல்லாம் வச்சுட்டு நமக்கு ஹார்ட் ரேட் இவ்வளோ கம்மியாக காட்டுதா, இல்லை இவ்வளோ அதிகமாக காட்டுது, இல்லை ஆக்சிஜன் லெவல் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்றதை பார்த்து பயந்து இதுவாகாதீங்க. எதுவாக இருந்தாலுமே டாக்டரை கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு எந்த ஒரு டிசிஷன் இருந்தாலும் எடுங்க. இதை பேஸ் பண்ணி எந்த டிசிஷன் எடுக்காதீங்கன்றதை நான் சொல்ல வரது. ஓகேங்களா? அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மற்றபடி வேறு எந்த ஒரு நெகட்டிவும் எனக்கு தெரியல. பர்சனலாக நான் யூஸ் பண்ணதில்லை. அண்ட் இன்னுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கால்லாம் வரப்போ உங்களால் மெசேஜுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும் காலுக்கு, இல்லைனா கட் பண்ணி விட முடியுமே தவிர ஆன்சர் பண்ண முடியாது. அண்ட் ப்ராக்டிக்கல் யூசேஜில் நான் பைக்கில் டிரைவ் பண்ணுறப்ப என்னென்னா கால் வந்ததுன்னா எனக்கு இதில் வந்து வைப்ரேட் ஆகும் இல்லைங்களா, அந்த டைமில் என்னால் ரிஜெக்ட் தான் பண்ண முடியுது தவிர இன்கேஸ் ஒரு செகண்ட் ஓரம் கட்டிட்டு மொபைலை பாக்கெட்லேருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக அட்டன் பண்ணி நான் டிரைவ் பண்ணுறேன் அப்புறம் கூப்பிட்றேன்ற அந்த ஒரு ஃபீச்சர் இல்லாதது ப்ராக்டிக்கல் யூசேஜில் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு மைனஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. ஸோ இதெல்லாம் தான் நான் நோட் பண்ணி இருந்தது. அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடச்சிருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த வாட்ச் ஃபிட் 3 வந்து செட் ஆகும்ட்டு நான் மெயினாக என்னோட பர்பஸே என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்,
நான் ஸ்லிம்மா இருக்கிறதுனால என் கைக்கு வந்து இந்த வாட்ச் எல்லாம் செட் ஆகாதுன்றது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால பேண்ட் டைப்ல வேர் பண்றப்போ ஓரளவுக்கு நல்லா லுக்கா இருக்குன்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மெயினான பர்பஸ். அதுலேயும் எனக்கு சாம்சங்லேயே கிடைச்சதுனால என்னோட பட்ஸ் 2 ப்ரோ, சாம்சங் டிவைஸ், சாம்சங் ஃபிட் 3, ஸோ கேட்கவே தேவையில்லை. எல்லாமே பக்காவான ஒரு சிங்கப்ல இருக்கக்கூடிய பக்காவான ஒரு சாஃப்ட்வேர் ஃப்ரம் சாம்சங் கிட்ட இருந்து எல்லாமே இருக்கிறப்போ எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதனால எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே இல்லாம நான் இந்த ஃபிட் 3 பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஃபிட் 3 பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எந்த மாதிரியான பர்பஸ்க்காகன்றதும் நான் சொல்லிட்டேன். அதை பேஸ் பண்ணி நீங்க வாங்கணும்னு நினைச்சுன்னா வாங்குங்க. அண்ட் அதை தவிர வேற ஏதாவது டவுட் இருந்தா உங்களுக்கு அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை என்னோட ஃபிட் 3 செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு செஞ்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.